படம் பார்த்து நம்ம விஜய் படம் சர்க்கார் இருந்துச்சுல, அதுல ஒரு கரெக்ட் பொலிட்டிஷியன் அந்த கரெக்ட் வேர்ட்ஸா ட்ரூ வேர்ட்ஸா பேசினாரு. அந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அந்த மாதிரி நடக்குமா? நடக்குறோங்கிறதுக்காக தானே இன்னைக்கு வந்து ஒரு 200-300 crores வந்து ஒரு படத்துக்கு சேலரி எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா யாராச்சும் இப்ப நீங்க போய் கூகுள்ல போய் ஒரு 10 லட்சம் சேலரி வாங்குறீங்க, ஓகேவா? திடீர்னு நான் டிவிக்கில ஜாயின் பண்ண போறேன், 10 லட்சம் சம்பளம் தொட்டு உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? சும்மா பேசுங்க. 10 லட்சம் சம்பளம், அமெரிக்காவில் விசா கிடைச்சிருச்சு, டிவிக்கில கட்சியில் ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? சும்மா சொல்லுங்க. கொஸ்டின் வந்து அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, ஊரே அப்படித்தானே சொல்லுவோம். அதே மாதிரிதான் அரசியல்ல எல்லாரும் வந்துட்டு சொத்து சேர்க்கணும், திருடணும், கோடி கோடியா பார்க்கணுங்கிற ஊழலுங்கிறது ஒரு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போ ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவரு தூக்கி போட்டு நம்பர் 1 இருக்கிறவரு எதுக்காக இவ்வளவு சண்டை போடுறது வரணும்? சிம்பிள் ஆன்சர். ஒண்ணுமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வர்றவங்களை பார்த்திருப்போம்.